அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதிலிருந்தே அவர் நமக்கு கொடுத்த பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் நம்ம கண்டிப்பா மறந்துருக்க மாட்டோம். அதுலயும் குறிப்பா எல்லா நாடுகள் மேலேயும் நான் டேரிஃப் போடுறேன் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டை ஒரு பிரஸ் மீட்ல அனௌன்ஸ் பண்ணார். உங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி அவங்க டேரிஃப் போட்டது செல்லாது அப்படின்னு அமெரிக்க உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்காங்க. ஸோ அதுல அந்த தீர்ப்புல என்ன குறிப்பிட்டிருக்காங்க, அதுக்கு ட்ரம்ப் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். அமெரிக்க அதிபரா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றதிலிருந்தே பல்வேறு முக்கியமான முடிவுகளை ரொம்ப அதிரடியா அறிவிச்சிட்டு இருந்தாரு. அதுல உலக நாடுகள் எல்லாரையுமே ரொம்ப ஷாக்காக வச்சது என்ன அப்படின்னா, உலக நாடுகள் மேல நான் ரெசிப்ரோக்கல் டேரிஃப் போடுறேன் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்தது தான். அது என்ன ரெசிப்ரோக்கல் டேரிஃப் அப்படின்னு கேட்டோம்னா, எந்தெந்த நாடுகள் அமெரிக்கா மேல எவ்வளோ சதவீதம் வரி போடுறாங்களோ அதே அளவுக்கு வரியை நான் பதிலுக்கு அவங்க மேல போடுவேன் அப்படின்னு சொன்னாரு. இதை நம்ம ஒன்லைனா ப்ராக்டிக்கலா பார்க்கும்போது கரெக்ட் தானே, என் மேல நீங்க எவ்வளவு வரி போடுறீங்களோ அவ்வளோ வரி உங்க மேல போடுவேன் அப்படின்னு தோணலாம். அமெரிக்கா மாதிரி ஒரு வளர்ச்சி அடைஞ்ச வளர்ந்த பொருளாதாரம் இருக்கிற ஒரு நாட்டுக்கு பொருளாதாரத்துல வளர்ந்து வர்ற ஒரு நாடோ இல்ல பொருளாதார அளவுல ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிற ஒரு நாடோ கண்டிப்பா அதிகமான வரி தான் போடுவாங்க. அதே வரியை நான் திருப்பி உங்க மேல போடுறேன் அப்படின்னு சொன்னா அங்க பெரிய அளவுல இந்த ட்ரேட்ல பாதிப்பு ஏற்படும். ஸோ இது எல்லாத்தையுமே கவனத்துல கொண்டுதான் உலக நாடுகள்ல இருக்கிற எல்லா அதிகாரிகளுமே இந்த டேரிஃப் பிராக்டிக்கலா ஒர்க் அவுட் ஆகாது, இதுக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும், இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் ஒரு சில பேர் இந்த டேரிஃபுக்கு அகெயின்ஸ்டா வழக்கு தொடரவும் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டேரிஃபினுடைய எதிரொலியா உலக நாடுகள் மேல ஒவ்வொரு நாட்டுக்குமே அவங்களுக்கு ஏத்தாற் போல ஒரு ரெசிப்ரோக்கல் டேரிஃபை அமெரிக்கா விதிச்சாங்க. அப்படி இந்தியாவுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 25% டேரிஃப் கிடைச்சது. அது போக நம்ம ரஷ்யா கூட ட்ரேட் பண்றதுக்காக இன்னொரு பெனால்ட்டியா 25% அப்படின்னு நிறைய டேரிஃப் இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணி இப்பதான் இந்தியாவுக்கும் யுஎஸ்க்கும் நடுவில் ஒரு ட்ரேட் டீல் பண்றோம், இனிமேல் இந்தியா யுஎஸ்க்கு கட்ட வேண்டிய வரியை 18% அப்படின்னு லிமிட் பண்றோம் அப்படிங்கறது ஒரு முடிவுக்கெல்லாம் வந்தாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதே அமெரிக்க நீதிமன்றத்துல இந்த டேரிஃபுக்கு அகைன்ஸ்டா தொடரப்பட்ட வழக்குல தீர்ப்பு வந்திருக்கு. அதுல அமெரிக்க நீதிமன்றம் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவரை விதிச்ச இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப் கண்டிப்பா செல்லாது, இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான பவர் அவருக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த டேரிஃப் அப்படிங்கிறது குளோபல் எக்கானமியை டிஸ்டர்ப் பண்ண ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு எப்போ ஒரு தீர்வு கிடைக்கும்? தீர்வு அப்படிங்கிறது இந்த நீதிமன்றம் கொடுத்த தீர்வு மட்டும் இல்ல, அமெரிக்காவோட நம்ம ஒரு ட்ரேட் டீல் சைன் பண்ணிட மாட்டோமா, இல்ல அமெரிக்காவோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி நம்ம நாட்டு மேல இருக்கிற அந்த எக்ஸஸான டேரிஃபை நம்ம சார்ட் அவுட் பண்ணிட மாட்டோமா அப்படின்னு பல நாடுகளும் முயற்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில நீதிமன்றமே இதுக்கு எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு முடிவை கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது உலக நாடுகளை கொஞ்சம் அமைதிப்படுத்துச்சு, இல்ல அவங்களுக்கு ஒரு திருப்தி கொடுத்தது அப்படின்னே சொல்லலாம். ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கிற இதுக்கு அமெரிக்க அதிபர் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இன்னுமே ஷாக்கிங்காக இருக்கும். ஸோ உச்சநீதிமன்றம் சொல்றதை சொல்லிட்டு போட்டோம், அவங்க என்ன சொன்னாலும் சரி, மற்ற நாடுகள் மேலே நான் புதுசாக இன்னொரு 10% டேரிஃப் விதிப்பேன் அப்படின்னு அமெரிக்கா வெள்ளை மாளிகை தரப்புல இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த 10% டேரிஃப் அப்படின்னு சொல்றாங்களே, இது என்னவா இருக்கும்? ஆல்ரெடி இருக்கிற ரெசிப்ரோக்கல் டேரிஃப் கூட சேர்த்து இன்னொரு 10% போட போறாங்களா, இல்லை அந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப் செல்லாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொன்னதுனால அதை விலக்கிட்டு புதுசாக 10% இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்களா அப்படின்னு பலருக்கும் பல குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்தியா ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்த்தோம் அப்படின்னா 18% நமக்கு டேரிஃப் அப்படிங்கிறது தான் யூஎஸ் இந்தியா ட்ரேட் டீல்ல முடிவான ஒரு விஷயமா இருந்தது. இப்போ அமெரிக்க அதிபர் இன்னொரு 10% அப்படின்னு சொல்றாரு. அப்போ இது நமக்கு எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகும்? ஒருவேளை இந்த 18% கூட சேர்ந்து ஒரு 10% ஆட் ஆகி 28% அப்படின்னு வந்ததுன்னா அது நமக்கு இன்னும் கொஞ்சம் நெருக்கடியே தரலாம். அப்படி இல்லை, அந்த 18% நாங்கள் ரிமூவ் பண்றோம், இனி உங்களுக்கு 10% மட்டும்தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா நமக்கு வரி குறையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. பட் பிராக்டிக்கலா இந்த தீர்ப்பு நமக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகி அமெரிக்க அதிபர் நான் எக்ஸ்ட்ரா 10% போடுறேன் அப்படின்னு சொன்னதையும் நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா அப்போதான் இது என்ன மாதிரியான இம்பாக்டை கொடுக்க போகுது அப்படிங்கிறது நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஆனா வெள்ளை மாளிகை தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஏப்ரல் 24 இந்த அடிஷனல் 10% டேரிஃப் நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இது என்ன மாதிரி வரப்போகுது, இதோட இம்பாக்ட் இந்திய பங்குச்சந்தையிலையும் சரி இல்ல உலக அளவுல கமாடிட்டிஸ் தங்கம் வெள்ளி க்ரூட் ஆயில் மாதிரியான கமாடிட்டிஸ்லாம் இது என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.